ஹாய் விவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட், செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து ஃபிசிக்ஸ் லெசன், தேர்ட் லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ், அது வந்து கெமிஸ்ட்ரி லெசன், ஃபோர்த் லெசன் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், ஃபிஃப்த் லெசன் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், சிக்ஸ்த் லெசன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வந்து பயாலஜி லெசன்ஸ், செவன்த் லெசன் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரடக்ஷன், இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட். First Roman letter, choose the correct answer. First question, the girth of a tree can be measured by. ட்ரீயோட கிரித் அளவை எதால் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா மெஷரிங் டேப்பால். செகண்ட் கொஷின், த கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் கிவ்ஸ். 7 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 700 சென்டிமீட்டர் கிடைக்குது. தேர்ட் கொஷின், குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்ட் டேஷ். ஒரு அளவையை அளவிடும் முறைக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபோர்த் கொஷின், சூஸ் த கரெக்ட் ஒன். இதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, கிலோமீட்டர் கிரேட்டர் தேன் மீட்டர் கிரேட்டர் தேன் சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் மில்லிமீட்டர், இதுதான் வந்து கரெக்டான ஒன். ஃபிஃப்த் கொஷின், while measuring length using a ruler the position of your eye should be dash. ஒரு அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளக்கும்போது கண்ணோட நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா vertically above the point where the measurement is to be taken. அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். செகண்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், 126 kg is the correct way of expressing mass. மாஸை 126 kg அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ட் வே தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், லென்த் ஆஃப் ஒன் செஸ்ட் கேன் பி மெஷர்ட் பை யூஸிங் மீட்டர் ஸ்கேல். செஸ்ட்டோட லென்த்தை வந்து மீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். செஸ்ட்டோட லென்த்தை மீட்டர் ஸ்கேலால் மெஷர் பண்ண முடியாது. தேர்ட் கொஷின், 10 millimeters மேக்ஸ் 1 centimeter. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 10 millimeter தான் 1 centimeter. Fourth question, a hand span is a reliable measure of length. இது வந்து false statement. Fifth question, the SI system of unit is accepted everywhere in the world. உலகத்தோட எல்லா இடத்துலையுமே எஸ்ஐ சிஸ்டம் தான் யூனிட்டாக அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் ஆஸ் எம். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லி. செகண்ட் கொஷின், 500 GM இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். 500 கிராம் வந்து எவ்வளோ கிலோகிராம் அப்படின்னா 0.5 கிலோகிராம். தேர்ட் கொஷின், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்ட் இன் டேஸ். டெல்லி சென்னையோட டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். ஃபோர்த் கொஷின், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஃபிஃப்த்து கொஷின், 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 5000 மீட்டர். ஃபோர்த் ரோமன் லெட்டர், அனலாகி. ஃபர்ஸ்ட் கொஷின், சுகர் அது வந்து என்னென்னா பீம் பேலன்ஸ். லைம் ஜூஸ் அப்படிங்கிறது மெஷரிங் ஜார். செகண்ட் கொஷின், ஹைட் ஆஃப் அ பர்சனை ஒரு பர்சனோட ஹைட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா சென்டிமீட்டரால். அப்போ லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்டு பென்சில் லெட்டோட அந்த லென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா மில்லிமீட்டரில். தேர்ட் கொஷின், மில்கோடது வந்து வால்யூம். அப்போ வெஜிடபிள்ஸோடது என்ன அப்படின்னா மாஸ். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், லென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர்ம் டு த ஆப்போசிட் மீட்டர். செகண்ட் கொஷின், SI யூனிட் ஆஃப் லென்த் டு த ஆப்போசிட் செகண்ட். தேர்ட் கொஷின், நானோ டு த ஆப்போசிட் 10 to the power 3. ஃபோர்த் கொஷின், SI யூனிட் ஆஃப் டைம் டு த ஆப்போசிட் 10 to the power -9. ஃபிஃப்த் கொஷின், கிலோ டு த ஆப்போசிட் கியூபிட். இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், லென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர்ம், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா கியூபிட். செகண்ட் கொஷின், SI யூனிட் ஆஃப் லென்த், அதனோட ஆன்சர் என்னன்னா மீட்டர். தேர்ட் கொஷின், நானோ, அதனோட ஆன்சர் என்ன 10 to the power -9. ஃபோர்த் கொஷின், SI யூனிட் ஆஃப் டைம், அதனோட ஆன்சர் என்னென்னா செகண்ட். ஃபிஃப்த் கொஷின், கிலோ, அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா 10 to the power 3. சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், கம்ப்ளீட் த கிவன் டேபிள். வால்யூம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டர் கியூப்.
லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர் அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா சென்டிமீட்டரில். கேஜி அப்படிங்கிறது மாஸ். கேஎம் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். 7th Roman letter, arrange in increasing order of the unit. கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 1 millimeter less than 1 centimeter less than 1 meter less than 1 kilometer. 9th Roman letter, answer in a word or two. Okay, first question, what is the full form of SI system? SI system full form enna appadina international system of units. Second question, name any one instrument used for measuring mass. மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா பீம் பேலன்ஸ். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் ஆட் ஒன் என்ன அப்படின்னா கிலோகிராம், மற்ற எல்லாமே மீட்டர், இது மட்டும் கிராம். ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம். ஃபிஃப்த் கொஷின், வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த டூ பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா எ நம்பர் அண்ட் த யூனிட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபர்ஸ்ட் Roman letter, choose the correct answer. ஃபர்ஸ்ட் கொஷின், யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ். ஸ்பீடோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் கொஷின், ஆசிலேட்டரி மோஷன் அமாங் த ஃபாலோயிங் இஸ். ஆசிலேட்டரி மோஷன் எது அப்படின்னா டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்கில் முன்னும் பின்னும் கரெக்டாக மூவ் ஆகுறது தான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். தேர்ட் கொஷின், த கரெக்ட் ரிலேஷன் அமாங் த ஃபாலோயிங் இஸ். கரெக்டான ரிலேஷன் இதில் எது கரெக்டான ஒன்று அப்படின்னா பி, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம் தான் கரெக்ட் ரிலேஷன். ஃபோர்த் கொஷின், கீதா ரைட்ஸ் வித் ஹர் ஃபாதர்ஸ் பைக் டு ஹர் அங்கிள்ஸ் ஹவுஸ் விச் இஸ் 40 kilometers away from her house. She takes 40 minutes to reach there. Statement 1, she travels with the speed of 1 kilometer per minute. Statement 2, she travels with the speed of 1 kilometer per hour. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீதா அவளோட அப்பாவோட வண்டியை எடுத்துகிட்டு அவள் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க அவங்க மாமா வீட்டுக்கு போகிறா. அங்கே போகிறதுக்கு அவள் வந்து 40 minutes டைம் எடுத்துக்கிறா. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து அவளோட வேகம் 1 கிலோமீட்டருக்கு 1 kilometer per minute வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து 1 kilometer per hourன்னு இருக்குது. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Second Roman letter, find whether the following statements are true or false. If false, give the correct answer. First question, to and fro motion is called oscillatory motion. முன்னும் பின்னும் கரெக்டாக மூவ் ஆகிற மோஷனை வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்ரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன் அப்படின்றாங்க. வைப்ரேட்டரி மோஷனும் ரொட்டேட்ரி மோஷனும் பீரியாடிக் மோஷன் இல்லை, வைப்ரேட்டரி மோஷனும் ஆசிலேட்டரி மோஷனும் தான் பீரியாடிக் மோஷன். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், வெஹிக்கல்ஸ் மூவிங் வித் வேரியிங் ஸ்பீட் ஆர் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். வெஹிக்கல்ஸ் வந்து மூவ் ஆகுது, ஆனால் வேரியிங் ஸ்பீடில் மூவ் ஆகிறதுனால அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் இல்லை. vehicles moving with varying speed are said to be a non-uniform motion. varying ஸ்பீடில் போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து நான்-யூனிஃபார்ம் மோஷன். வேரிங் ஸ்பீடில் போகிற வெஹிக்கல்ஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போனால் மட்டும்தான் அது வந்து யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கும். ஃபோர்த் கொஷின், ரோபோட்ஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர். ஃப்யூச்சரில் ரோபோட்ஸ் வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃப்யூச்சரில் ரோபோட்ஸ் வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. Third Roman letter, fill in the blanks. First question, a bike moving on a straight road is an example of dash motion. ஒரு பைக் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் கொஷின், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ டேஷ் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தேர்ட் கொஷின், மோஷன் ஆஃப் த பாட்டர்ஸ் வீல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் மோஷன். பாட்டர்ஸ் வீல் மோஷன் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொட்டேட்ரி மோஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஷின், when an object covers equal distance in equal interval of time it is said to be in dash motion. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கவர் பண்ணுது. ஸோ அந்த மோஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா யூனிஃபார்ம் மோஷன். ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் question,
அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா வந்து சர்க்கஸில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா லீனியர் மோஷனை. செகண்ட் கொஷின் பம்பரம் வந்து சுழன்றுட்டுருக்குது. ஸோ அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரொட்டேட்ரி மோஷனை. தேர்ட் கொஷின் வந்து என்னென்னா நிறைய பசங்க வந்து ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆசிலேட்ரி மோஷன். ஃபோர்த் டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா ஒரு கல்லில் நூலும் கட்டி அதை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா சர்க்குலர் மோஷனை. ஃபிஃப்த் டயக்ராம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு கார் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா லீனியர் அண்ட் ரொட்டேட்ரி மோஷனை. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் அனலாகி. ஃபர்ஸ்ட் கொஷின் ஹிக்கிங் அ பால் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபாலிங் ஆஃப் லீஃப் அப்படிங்கிறது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். செகண்ட் கொஷின் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர், அப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது மீட்டர் பெர் செகண்ட். தேர்ட் கொஷின் சர்க்குலேட்ரி மோஷன், அது வந்து அ ஸ்பின்னிங் டாப். ஆசிலேட்ரி மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்விங்கிங் ஆஃப் அ பெண்டுலம். Eighth Roman letter, give one word for the following statements. First question, the force which acts on an object without physical contact with it does. Without physical contact இல்லாமல் நடக்கிற அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். செகண்ட் கொஷின், and change in the position of an object with time dash. காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை வந்து மாறுச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா மோஷன் அப்படிம்பாங்க. தேர்ட் கொஷின், த மோஷன் விச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் அ ஃபிக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப நடக்கிற அந்த மூமெண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆசிலேட்ரி மோஷன் அப்படிம்பாங்க. ஃபோர்த் கொஷின், த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் டேஸ். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளோட இயக்கத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன். ஃபிஃப்த் கொஷின், அ மெஷின் கேப்பபிள் ஆஃப் கேரிங் அவுட் அ காம்ப்ளெக்ஸ் சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி டேஸ். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிறைகளால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் தான் என்னென்னா ரோபோட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி லெசன் 3, மேட்டர் அரவுண்ட் அஸ். First Roman letter, choose the correct answer. First question, dash is not made of matter. மேட்டரால் உருவாகாதது எது அப்படின்னா light ray. Second question, 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water now will be. 200 ml வாட்டரை 400 ml கெப்பாசிட்டி இருக்கிற பவுலில் போர் பண்ணுறோம். அப்போது வந்து இந்த வாட்டரோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200 ml தான். தேர்ட் கொஷின், சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலன் கேன் பி ரிமூவ்ட் பை டேஸ் மெத்தட். வாட்டர்மெலனில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஃபோர்த் கொஷின், லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் லைக் டஸ்ட் when mixed with rice or pulses can be removed by dash. ரைஸு பல்சஸில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணுற மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னா வின்னோயிங் மெத்தட். ஃபிஃப்த் கொஷின், டேஷ் ஆஃப் அ எசென்சியல் டு பெர்ஃபார்ம் வின்னோயிங் ஆக்டிவிட்டி. வின்னோயிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எசென்ஷியலாக என்ன தேவைப்படுது அப்படின்னா ஏர் இல்லாமல் அந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியாது. சிக்ஸ்த் கொஷின், ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் டேஷ் மிக்சர். எந்த மிக்சரை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது அப்படின்னா சாலிட் லிக்விட். செவன்த் கொஷின், ஃப்ரம் த ஃபாலோயிங் டேஷ் இஸ் நாட் அ மிக்சர். இதில் வந்து மிக்சர் இல்லாதது எது, நாட் அ மிக்சர் எது அப்படின்னா வாட்டர். செகண்ட் ரோமன் லெட்டர், state whether the following statements are true or false. If false, give the correct statements. First question, A, air is not compressible. Air is not compressible னு சொன்னது வந்து false statement. Air is highly compressible. Option B, liquid have no fixed volume but have fixed shape. லிக்விட்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் இல்லை ஆனால் ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். லிக்விடுக்கு வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்குது ஆனால் ஃபிக்ஸ்டு ஷேப் இல்லை. அது எதில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் தான் அது இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி, பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். சாலிடில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சாலிடில் இருக்கிற பார்ட்டிக்கல் ஃப்ரீயாக மூவ் ஆகாது, லிக்விடில் இருக்கிற பார்ட்டிக்கல் தான் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஆப்ஷன் டி, when pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of filtration. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்சஸை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணுறதுக்கு மெத்தடுக்கு பேர் வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பல்சஸை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டிஸை எடுக்கிறதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன் இல்லை டெகன்டேஷன். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
Sixth question, strainer is a kind of sieve which is used to separate liquid from solid. Strainer அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் sieve, அது வந்து லிக்விட் ஃப்ரம் சாலிடை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். F, grain and husk can be separated by winnowing. கிரெயினும் ஹஸ்க்கும் வின்னோயிங் மெத்தடால் தான் செப்பரேட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். G, ஏர் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஏருங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லை, இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏர் அப்படிங்கிறது என்ன, மிக்சர் ஆஃப் கேஸஸ். H, butter from curds is separated by sedimentation. கேர்டில் இருந்து பட்டரை செப்பரேட் பண்ணுறது செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கேர்டில் இருந்து பட்டரை செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் வந்து churning. Third Roman letter, match the following. First question, breaks easily to the opposite metal pan, bends readily to the opposite rubber band, can be stretched easily to the opposite cotton wool, gets compressed easily to the opposite mud pot, gets heated readily to the opposite plastic wire. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பிரேக்ஸ் ஈஸிலி, ஈஸியாக பிரேக் ஆகுறது எது அப்படின்னா மண்பானை. செகண்ட் கொஷின், பெண்ட் ரெடிலி, ஈஸியாக வந்து பெண்ட் ஆகிறது எது அப்படின்னா பிளாஸ்டிக் வயர். கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி, ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகிறது எது அப்படின்னா ரப்பர் பேண்டு. கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி, அழுத்தம் தரக்கூடியது எது அப்படின்னா காட்டன் வூல். கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி, ஈஸியாக வந்து ஹீட் ஆகுறது எது அப்படின்னா மெட்டல் பேன். ஆப்ஷன் பி. செகண்ட் மேட்ச், செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்பவுண்ட். அன்டிசைரபிள் காம்பவுண்டை செப்பரேட் பண்ணுறது என்னென்ன அப்படின்னா எப்படி அப்படின்னா ரைஸ் அண்ட் ஸ்டோன். அதனோட ஆன்சர் வந்து ரைஸ் அண்ட் ஸ்டோன் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் மூலியமாக. செகண்ட் கொஷின், செப்பரேஷன் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ். ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறது எது அப்படின்னா ஹஸ்க் அண்ட் பேடி. அதனோட ஆன்சர் வந்து வினோயிங் மெத்தட். ஹஸ்க் அண்ட் பேடியை வினோயிங் மெத்தடால் தான் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இது. தேர்ட் ஒன், செப்பரேஷன் ஆஃப் இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸை செப்பரேட் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா வாட்டர் மிக்ஸ்டு வித் சாக் அண்ட் பவுடர். சாக் பவுடர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறது, அதை வந்துட்டு என்ன மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தடில். ஃபோர்த் கொஷின், செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பனண்ட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்பனண்ட். மேக்னெட்டிக் காம்பனண்ட்லேருந்து நான் மேக்னெட்டிக் காம்பனண்ட்டை செப்பரேட் பண்ணுறது என்ன மெத்தட், எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அயன் இம்ப்யூரிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலயமா. ஃபிஃப்த் கொஷின், செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்யூட்ஸ். சாலிட்லேருந்து லிக்விடை செப்பரேட் பண்ணுறது எதிலிருந்து பண்ணுறோம், என்ன மெத்தட் அப்படின்னா சாண்ட் அண்ட் வாட்டர். இதை வந்து எந்த மெத்தட்லேருந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா decantation. Fourth Roman letter, fill in the blanks. First question, matter is made up of dash. Matter எதால் ஆனது அப்படின்னா ஆட்டம்ஸால் ஆனது. செகண்ட் கொஷின், in solids the space between the particles is less than in dash. சாலிடில் பார்ட்டிகல்ஸோட ஸ்பேஸ் லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா லிக்விட் அண்ட் கேஸஸ். தேர்ட் கொஷின், கிரெயின்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் their ஸ்டாக்ஸ் பை டேஷ். கிரெயின்ஸை வந்து அதோட ஸ்டாக்ஸால் செப்பரேட் பண்ணுறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா த்ரெஷிங். ஃபோர்த் கொஷின், சில்லிஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் உப்மா பை டேஷ். உப்மாலேருந்து சில்லிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஃபிஃப்த் கொஷின், த method employed to separate clay particles from water is dash. clay particles வாட்டர்லேருந்து clay particles-ஐ செப்பரேட் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். சிக்ஸ்த் கொஷின், அமாங் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் சேஃப்டி பின், பென்சில் அண்ட் ரப்பர் பேண்ட். இது டேஷ் வில் கெட் அட்டாச் டு த மேக்னெட். மேக்னெட்டில் வந்து ஈஸியாக அட்டாச் ஆகிற ஐட்டம் எது அப்படின்னா சேஃப்டி பின். இதில் வந்து ஆன்சர் மாறி இருக்குது. கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா சேஃப்டி பின், அதான் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். செவன்த் கொஷின், வாட்டர் அப்டைன்டு ஃப்ரம் டியூப் வெல் இஸ் யூஸ்வலி டேஷ் வாட்டர். செவன்த் கொஷனோட ஆன்சர் வந்து மாறி இருக்குது. ஸோ செவன்த்தோட ஆன்சர் என்ன அப்படின்னா வாட்டர் அப்டைன்டு ஃப்ரம் டியூப் வெல்ஸ் இஸ் யூஸ்வலி impure waters. Fifth Roman letter, complete the given analogy. First question, solid rigidity. Gas அப்படிங்கிறது flexibility. Second question, large interparticle space வந்து gas. அப்போ சாலிடுக்கு என்ன அப்படின்னா light interparticle space. Third question, fluidity வந்து fixed volume. லிக்விடுக்கு வந்து என்ன அப்படின்னா ஷேப் ஆஃப் த வெசல். ஃபோர்த் கொஷின், ஹஸ்க் கிரெயின்ஸ் வினோயிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சாடாஸ்ட் சாக் பீஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன்.
ஃபிஃப்த் கொஷின் முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில், அது வந்து ஃபில்ட்ரேஷன் மெத்தட். காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டெகாக்ஷன், அது என்ன மெத்தட் அப்படின்னா அதுவும் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் தான். சிக்ஸ்த் கொஷின் அயன் சல்ஃபர் மிக்சர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். மஸ்டார்ட் சீட் ஃப்ரம் உராத் தால் வந்து ரோலிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயாலஜி ஃபோர்த் லெசன் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். பாண்ட் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு. செகண்ட் கொஷின் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டொமேட்டோ இஸ். ஸ்டொமேட்டோவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். தேர்ட் கொஷின் ஆர்கான்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் ஆர்கான் எது அப்படின்னா ரூட். ஃபோர்த் கொஷின் ஹேபிட்டேட் ஆஃப் வாட்டர் ஹயசிந்த். வாட்டர் ஹயசிந்தோட ஹேபிட் என்ன அப்படின்னா அக்வாட்டிக். செகண்ட் ரோமன் லெட்டர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் பிளான்ட்ஸ் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். பிளான்ட் வந்து வாட்டர் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பிளான்ட்ஸ் கெனாட் லிவ் வித்தவுட் வாட்டர். செகண்ட் கொஷின் ஆல் பிளான்ட்ஸ் ஹேவ் குளோரோஃபில். எல்லா பிளான்ட்ஸ்லேயும் குளோரோஃபில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் கொஷின் பிளான்ட்ஸ் ஹேவ் 3 பார்ட்ஸ் த ரூட் ஸ்டெம் லீவ்ஸ். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பிளான்ட்ஸில் வந்து செவரல் பார்ட்ஸ் இருக்குது. ஸ்டெம்மு ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸு ஃப்ளார்ஸு அப்படி சொல்லி நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஃபோர்த் கொஷின் மவுண்டைன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். மவுண்டைன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் இல்லை, டெரெஸ்ட்ரியல் வாட்டர் ஹேபிட்டட். ஃபிஃப்த் கொஷின் ரூட் இஸ் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது வந்து ரூட் இல்லை, லீவ்ஸ் இஸ் மாடிஃபைட் இன்டு த ஸ்பைன்ஸ். சிக்ஸ்த் கொஷின் க்ரீன் பிளான்ட்ஸ் நீட் சன்லைட். எல்லா எந்த க்ரீன் பிளான்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கு சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை % ஆஃப் வாட்டர். எர்த் சர்ஃபேஸ் எவ்வளோ % ஆஃப் வாட்டர்லேருந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னா மோர் தேன் 70% ஆஃப் வாட்டர். செகண்ட் கொஷின் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் ஆர் டேஸ். எர்த்தில் இருக்கிற ட்ரையஸ்ட் பிளேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெசர்ட் அப்படின்வாங்க. தேர்ட் கொஷின் ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேஸ். அப்சார்ப்ஷன் ஃபிக்சேஷன் எந்தில் மெயின் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபிக்சேஷனும் அப்சார்ப்ஷனும் தான். ஃபோர்த் கொஷின் ப்ரைமரி ஆர்கன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் டேஸ். ஃபோட்டோசிந்தஸோட ப்ரைமரி ஆர்கன் எது அப்படின்னா லீவ்ஸ். ஃபிஃப்த் கொஷின் டேப்ரூட் சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் டேஸ். எந்த பிளான்ட்டில் டேப்ரூட் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா டைகாட்லினஸ். ஃபோர்த் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின் மவுண்டைன் டு த ஆப்போசிட் மோனோகாட். செகண்ட் கொஷின் டெசர்ட் டு த ஆப்போசிட் branches. Third question stem to the opposite dry place. Fourth question photosynthesis to the opposite Himalayas. Fifth question fibrous root to the opposite leaves. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் மவுண்டைன் அப்படிங்கிறது எதுனா ஹிமாலயாஸ் தான் மவுண்டைன். செகண்ட் கொஷின் டெசர்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா ட்ரை பிளேஸ். தேர்ட் கொஷின் அந்த ஸ்டெம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ். ஃபோர்த் கொஷின் ஃபோட்டோசிந்தசிஸ், அது எதில் நடக்கும் அப்படின்னா லீவ்ஸில் தான் நடக்கும். ஃபிஃப்த் கொஷின் ஃபைப்ரஸ் ரூட் எது அப்படின்னா மோனோகாட், அதான் ஃபைப்ரஸ் ரூட். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் அரேஞ்ச் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் லீஃப் ஸ்டெம் ரூட் ஃப்ளார், இதை வந்து கரெக்டான சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டான சீக்வன்ஸ் என்னென்னா ரூட் ஸ்டெம்மு லீவ்ஸ் ஃப்ளார்ஸ். செகண்ட் கொஷின் டிரான்ஸ்பிரேஷன் கண்டக்ஷன் அப்சார்ப்ஷன் ஃபிக்சேஷன், இதனோட கரெக்ட் ஆர்டர் எது அப்படின்னா ஃபிக்சேஷன் அப்சார்ப்ஷன் கண்டக்ஷன் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயாலஜி ஃபிஃப்த் லெசன் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் த ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் இஸ் கால்டு. லிவிங் திங்ஸ் இல்லைனா ஆர்கானிசம்ஸை பற்றி படிக்கிறது என்ன அப்படின்னா பயாலஜி. செகண்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். லிவிங் பீயிங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், அடாப்டேஷன், எக்ஸ்க்ரீஷன், இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாலுமே லிவிங் பீயிங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், அடாப்டேஷன், எக்ஸ்க்ரீஷன். தேர்ட் கொஷின் லிசார்ட்ஸ் பிரீத் த்ரோ தயர் டேஷ். லிசார்ட்ஸ் வந்து எதால் ப்ரீத் பண்ணுது அப்படின்னா லங்ஸால். ஃபோர்த் கொஷின் ஆல் அனிமல்ஸ் நீடு, எல்லா அனிமல்ஸ்க்கும் என்ன தேவை அப்படின்னா ஏரு, ஃபுட்டு, வாட்ரு. ஃபிஃப்த் கொஷின் விச் அனிமல் ஹேஸ் த ஸ்பெஷல் ஆர்கான்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் கால்ட் ஜில்ஸ். எந்த அனிமலுக்கு வந்து ஜில்ஸால் ப்ரீத் பண்ணுது அப்படின்னா ஃபிஷ்.
Sixth question, choose the set that represents only biotic components of the habitat. Biotic components of the habitat எது அப்படின்னா aquatic plant, fish, frog, insects. Seventh question, which of the following cannot be called as a habitat? Habitat இல்லாதது எது அப்படின்னா cultivated land with grazing cattle. Eighth question, birds fly in the air with the help of. Birds வந்து பறக்கிறது எதனோட உதவியால் அப்படின்னா hollow and light bones. Ninth question, paramuseum moves from one place to other with the help of. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு paramuseumக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சிலியா. 10th question, kangaroo rat lives in. kangaroo rat எந்த இடத்துல வாழுது அப்படின்னா டெசர்ட் ஹேபிட்டட்டில் வாழுது. செகண்ட் ரோமன் லெட்டர், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் அப்ரோப்ரியேட் வேர்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், aquatic desert mountains are called. அக்வாட்டிக் டெசர்ட் மவுண்டெயின்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேபிட்டட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஷின், பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசன்ட் அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டேஸ் அண்ட் டேஸ். செல்களோட எண்ணிக்கையை வச்சு அனிமல்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தேர்ட் கொஷின், டெய்ல் ஆஃப் அ பேர்ட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரப்பர் விச் ஹெல்ப்ஸ் டு டேஸ். பேர்டோட டெய்லு எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட்ஸ். ஃபோர்த் கொஷின், அமீபா மூவ்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஸ். அமீபாங்கிறது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அது எதோட ஹெல்ப்பாக அது மூவ் ஆகுது அப்படின்னா சூடோபோடியா. ஃபால்ஸ் ரூட். Third Roman letter, true or false. First question, habitat is a living or dwelling place of organism. Habitatங்கிறது living or dwelling place of organism தான். இது வந்து true statement. Second question, the geographical feature and the environmental condition on earth remain same from the one place to another. So இது வந்து false statement. Geographical feature and environmental condition on earth remain same இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஜாகிரபிக்கல் ஃபீச்சரும் என்விரான்மெண்டல் கண்டிஷனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், அமீபா இஸ் a யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் மூவ்ஸ் வித் சூடோபோடியா. அமீபாங்கிறது சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான், அது சூடோபோடியாவோட ஹெல்ப்பால் மூவ் பண்ணுது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், பேர்ட்ஸ் கேன் see ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் அட் அ டைம். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. பேர்ட்ஸ்க்கு வந்து பைனோகுலர் விஷன் இருக்குது. ஸோ இது வந்து அட் அ டைமில் ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், பாரமியூசியம் இஸ் அ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பாரமியூசியம்ங்கிறது சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். Fourth Roman letter, complete the following. First question, tropical rainforest, grasslands and deserts are known as. Tropical rainforest, grassland, desert என்ன அப்படின்னா habitats. Second question, some living things are made of a single cell. They are called as organisms. ஒரு சில லிவிங் திங்ஸ்லாம் வந்து சிங்கிள் செல்லால் உருவாயிருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படிவாங்க. தேர்ட் கொஷின், the breathing organ of a fish is known as டேஸ். இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீத்திங் ஆர்கனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஷின், த லிசார்ட் டேஸ் ஆன் த கிரவுண்ட் வித் இட்ஸ் கிளா ஆன் இட்ஸ் ஃபீட். என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா மூவ்ஸ். ஃபிஃப்த் கொஷின், கேமல் ஸ்டோர்ஸ் டேஸ் இன் ஹிட்ஸ் ஹம்ப். கேமலோட ஹம்பில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன், பயாலஜி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன். First Roman letter, choose the correct answer. First question, our body needs dash for muscle building. Muscle build ஆகிறதுக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ப்ரோட்டீன். செகண்ட் கொஷின், ஸ்கர்வி இஸ் காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப். எந்த டெஃபிஷியன்சினால ஸ்கர்வி காஸ் ஆகுது அப்படின்னா விட்டமின் சி. தேர்ட் கொஷின், கால்சியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டேஸ். கால்சியம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மினரல்ஸுக்கு. ஃபோர்த் கொஷின், வி ஷுட் இன்க்ளூட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் அவர் டயட் பிகாஸ் டேஸ். நம்மளோட டயட்டுக்கு ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா தே ஆர் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். அதில் வந்து மினரல்ஸும் விட்டமின்ஸும் அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த் கொஷின், பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் டேஸ் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியாங்கிறது சின்ன என்ன ஆர்கானிசம் அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். வந்து செகண்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், தேர் ஆர் 3 மெயின் நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபுட். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 3 மெயின் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. 6 மெயின் நியூட்ரியன்ஸ் தான் அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செவன்த் கொஷின், ஃபேட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அன் எனர்ஜி ஸ்டோர் பை அவர் பாடி.
ஃபேட் வந்து என்னவா யூஸ் ஆகுதுன்னா எனர்ஜி ஸ்டோராக தான் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 8th கொஷின், ஆல் பாக்டீரியா ஹேவ் ஃப்ளெஜெல்லா. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சம் பாக்டீரியா ஹேவ் ஃப்ளெஜெல்லா. எல்லா பாக்டீரியாவும் வந்து ஃப்ளெஜெல்லா இருக்காது. சம் பாக்டீரியாவில் மட்டும்தான் ஃப்ளெஜெல்லா இருக்கும். 9th கொஷின், அயன் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு அயன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 10th கொஷின், வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிப்ளை அவுட் சைட் ஹோஸ்ட். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். வைரஸ் வந்து க்ரோ ஆகி மல்டிப்ளை ஆகிறது இன்சைட் ஹோஸ்ட்டில், அவுட் சைட் ஹோஸ்ட்டில் இல்லை. 3rd Roman letter, fill in the blanks. First question, malnutrition leads to dash. malnutrition எதை லீட் பண்ணுது அப்படின்னா டெஃபிஷியன்சி டிசீஸை. 12th கொஷின், அயன் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு டேஸ் இன் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்க்கு அயன் டெஃபிஷியன்சினால் என்ன ஆகுது அப்படின்னா காய்டர் வருது. 13th கொஷின், விட்டமின் டி டிஃபிஷியன்சி காசஸ் டேஸ். விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் என்ன வருது அப்படின்னா ரிக்கெட்ஸ் நோய் வருது. 14th கொஷின், டைஃபாய்டு இஸ் டிரான்ஸ்மிட்டட் டியூ டு கண்டாமினேஷன் ஆஃப் டேஸ் அண்ட் டேஸ். எதனோட கண்டாமினேஷனால் டைஃபாய்டு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஃபுட் அண்ட் வாட்டர். 15th கொஷின், இன்ஃப்ளூயன்ஸா இஸ் அ டேஸ் டிசீஸ். இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது என்ன டிசீஸ்னால் வைரல் டிசீஸ், வைரஸ் டிசீஸ். 4th ரோமன் லெட்டர், கம்ப்ளீட் த அனலாகி. 16th கொஷின், ரைஸ் அப்படிங்கிறது ரைஸில் என்ன இருக்கும்னா கார்போஹைட்ரேட், பல்சஸில் என்ன இருக்கும்னா ப்ரோட்டீன்ஸ். 17th கொஷின், விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் ரிக்கெட்ஸ் வருது, விட்டமின் சினால் ஸ்கர்வே வருது. 18th கொஷின், அயோடினால் காய்டர் ஃபார்ம் ஆகுது, அயன் டெஃபிஷியன்சினால் அனீமியா வருது. 19th கொஷின், காலரா அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா, ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது வைரஸ். 5th ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். 20th கொஷின், விட்டமின் ஏ டு த ஆப்போசிட் ரிக்கெட்ஸ். 21st கொஷின், விட்டமின் பி டு த ஆப்போசிட் நைட் பிளைண்ட்னஸ். 22nd கொஷின், விட்டமின் சி டு த ஆப்போசிட் ஸ்டெரிலிட்டி. 23rd கொஷின், விட்டமின் டி டு த ஆப்போசிட் பெரிபெரி. 24th கொஷின், விட்டமின் இ டு த ஆப்போசிட் ஸ்கர்வி. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 20th கொஷின், விட்டமின் ஏ, அதனோட ஆன்சர் என்னென்னா நைட் பிளைண்ட்னஸ். 21st கொஷின், விட்டமின் பி, அதனோட ஆன்சர் என்னென்னா பெரிபெரி. 22nd கொஷின், விட்டமின் சி, அதனோட ஆன்சர் என்னென்னா ஸ்கர்வி. 23rd கொஷின், விட்டமின் டி, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ். 24th கொஷின், விட்டமின் இ, அதனோட ஆன்சர் என்ன ஸ்டெரிலிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் 7th லெசன், கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார் அப்படின்னா சார்லஸ் பாபேஜ். செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட அனதர் ஃபார்ம் எது அப்படின்னா மொபைல். தேர்ட் கொஷின், வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ்ட். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1946. ஃபோர்த் கொஷின், ஹூ இஸ் த கம்ப்யூட்டர்ஸ் ஃபஸ்ட் ப்ரோக்ராமர். கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யார் அப்படின்னா அகஸ்டா அதோ லவ்லேஸ். ஃபிஃப்த் கொஷின், பிக் அவுட் த ஆட் ஒன். கால்குலேட்டர், அபாக்கஸ், ஃப்ளாஷ் கார்டு, லேப்டாப். இதில் ஆட் ஒன் எது அப்படின்னா ஃப்ளாஷ் கார்டு. செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், டேட்டா இஸ் டேஸ் இன்ஃபர்மேஷன். டேட்டாங்கிறது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அன்ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் கொஷின், வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் இஸ் டேஸ். உலகத்தோட ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் எது அப்படின்னா அபாக்கஸ். தேர்ட் கொஷின், இன்ஃபர்மேஷன் இஸ் டேஸ் டேட்டா. இன்ஃபர்மேஷனுங்கிறது என்ன டேட்டா அப்படின்னா ப்ராசஸ்டு டேட்டா. ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஹேஸ் டேஸ் இன்டெலிஜென்ஸ். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபிஃப்த் கொஷின், டேஸ் இஸ் த டிவைஸ் தட் யூசஸ் இண்டெக்ஸ் நம்பர். எந்த டிவைஸ் வந்து இண்டெக்ஸ் நம்பருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டர். தேர்ட் ரோமன் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டருங்கிறது எலக்ட்ரானிக் டிவைஸ் தான், ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், சர் ஐசக் நியூட்டன் இன்வென்டட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை இன்வெர்ட் பண்ணது சர் ஐசக் நியூட்டன் இல்லை, சார்லஸ் பாபேஜ். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், கம்ப்யூட்டர் கேன் டூ கேல்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட். கம்ப்யூட்டர்னால கேல்குலேஷனை ஃபாஸ்ட்டாக போட முடியும், ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் டு த ஆப்போசிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் டு த ஆப்போசிட் இன்டகிரேட்டட் சர்க்யூட். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் டு த ஆப்போசிட் வேக்கம் டியூப்ஸ். Fourth generation computer to the opposite transistor. Fifth generation computer to the opposite microprocessor. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதனோட ஆன்சர் வந்து டிரான்சிஸ்டர்.
தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதனோட ஆன்சர் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதனோட ஆன்சர் வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதனோட ஆன்சர் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆல் லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.